ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிர் தப்பிய விஸ்வாஸை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பலர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு மீம்ஸ் கூட போகுது. அப்படின்னு சொன்னால், உயிர் தப்புறதுக்காக குதிச்சது ஒரு குத்தமாடா அப்படின்னு சொல்லி மீம்ஸ் கூட போய்கிட்டு இருக்கு. உயிர் தப்புறதுக்காக குதிச்சது ஒரு குத்தமாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து விஸ்வாஸ் நிச்சயமாக அவர் வந்து A11 சீட்டில் அமர்ந்திருந்தார். அந்த ஆசனத்துக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த எமர்ஜென்சி டோர் இருக்குது. அதனால் அவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லை, அவர் வந்து A11 சீட்டை வந்து அவராக விரும்பி தெரிவு செஞ்ச ஒன்று இல்லை. அது மட்டும் இல்லை, அவருடைய சகோதரரும் இதில் போகிறாரு. அதே நேரத்தில் அவருடைய குடும்ப சூழ்நிலை, அவருடைய குடும்ப பின்னணி அதெல்லாம் பார்க்குற போது, இப்படி வந்து இவர் ஒரு தவறான செயலில் செயற்பட்டவர் அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் சான்றுகளுமே இல்லை. இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அவருடைய முயற்சியினாலையும் கடவுளினுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் அவர் உயிர் தப்பிச்சதை நினைச்சு நாம எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்படணுமே தவிர இதுல சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப இவர் வந்து ஒரு சாதனையாளர் மாதிரி தான். ஏன்னு சொன்னா, விமான விபத்துகள்ல உயிர் தப்புறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் இன்னும் ஒரு தத்துவத்தை அது வந்து ஞாபகப்படுத்துகிறது. என்னன்னு சொன்னால், கட்டலிருந்து கீழே விழுந்து செத்தவங்களும் இருக்காங்க, மலையிலிருந்து கீழே விழுந்து தப்புனவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, இவர் விமானத்திலிருந்து கீழே விழுந்து தப்பி இருக்கிறார் அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான, அது மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய விஷயம், ஆச்சரியமான விஷயம். அப்போ அந்த ஆச்சரியத்தை வந்து நம்ம கலங்கப்படுத்தக்கூடாது. இது அவருக்கு கிடைச்ச ஒரு அனுக்கிரகம். அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்ல முறையில் மேலே போகணும். அது மட்டுமல்ல, இப்படியான விபத்துக்கள் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பிரார்த்தனையாக இருக்கணும். அப்போ விஸ்வாஸ் மேலே நாம் நிச்சயமாக விஸ்வாசம் வைக்கலாம். அவர் வந்து அப்படியான ஒரு தவறான செயற்பாடுகளில், தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவர் இல்லை அப்படிங்கிறத நிச்சயமாக எல்லாருமே புரிஞ்சு கொள்ளணும்.